ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துடலாம். இந்த ஓகே. ஸ்க்ரீனர்ல வந்து இங்க டாப் 25 ஐடி கம்பெனிஸ் வந்து எடுத்துடலாம். ம். ஸோ அதை அப்படியே ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணி ம். வந்துடலாம். ம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 4 பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். டிசிஎஸ் மாதிரி கம்பெனி பார்க்கலாம். ஓகே. டிசிஎஸோட பி வந்து 21 தான் இருக்கு. புரியுது. ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து $2,900 இருக்கு. ம். ஸோ இந்த வேல்யூவேஷன்ல இந்த பிரைஸ்ல எனக்கு ஜஸ்டிஃபைடா தெரியுது. ம். ஸோ நான் கன்சிடர் பண்றேன். ஸோ ஓகே. நீங்களும் உங்ககிட்ட ஒரு $3000 இருக்கு பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் தாராளமா வந்து டிசிஎஸ் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ம். மீதி அடுத்தது எல்டிஐ மைன்ட்ரி வந்து இருக்கு. ம். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பெட் டு ம். பி. டெக் மஹேந்திரா 30ல வந்து இருக்கு. ரொம்பவே காஸ்ட்லி. நம்ம ம். சொல்லி தான் ஆகணும். அந்த டெக் மஹேந்திரால இன்னொரு இஷ்யூ வந்து இருக்கு. ம். இவங்க இருக்கிற அந்த ஒரு டெலிகாம் செக்டர் தான் டெக் மஹேந்திரா இருக்குது. ம். அந்த டெலிகாம் செக்டர் வந்து கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கிறதா வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு. புரியுது. ஸோ அதாவது அவங்க ஆர்டர் புக் வந்து குறையதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால டெக் மஹேந்திரா கொஞ்சம் வீக் தான். ம். அடுத்ததா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து இருக்கு. இதோட பி 52. ஸோ கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல ஓவர் பிரைஸ்ட். ம். கேபி டெக்னாலஜிஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கேபி டெக்னாலஜிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 39 இருக்கு பி. ம். ஓவர் பிரைஸ் தான். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து கன்சிடர் பண்றது வந்து ரொம்ப பிரைஸ் கொடுத்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால இது இப்ப தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். சென்சார் டெக் வந்து 25 தான் இருக்கு பி. ம். ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, சென்சார் டெக்குக்கும் நம்ம இந்த டாப் 4 ஐடி கம்பெனிஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது சென்சார் டெக் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க. ம். ம். ஸோ அதுல நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில் நான் அந்த டாப் 4 கம்பெனிஸ்ல டாப்லயே ரிஸ்க் பண்ணிக்கலாம். அதனால வந்து ரிஸ்க் எடுத்துறேன். ஏன் அப்படின்னா அவங்க சர்வ் ஆயிடுவாங்க. வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் அதிகமான ஆர்டர் புக் வந்து வரப்போகுது. ஸோ அதனால நான் சென்சார் டெக்னாலஜிஸ அந்த ஏஐ எல்லாம் எப்படி முடியுதுன்றத பொறுத்து அந்த டைம்ல டிசைட் பண்ணுவேனே தவிர, இப்ப இருக்க பிரைஸ்க்கு நான் டிசைட் வந்து பண்ண மாட்டேன். ஒரு 17, 18 பி போச்சுன்னா அந்த டைம்ல டிசைட் பண்ணிப்பேன். புரியுது.